குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டியுள்ள நிலையில் இஸ்ரோவின் இரண்டாவது ஏவுதளம் தமிழ்நாட்டில் அமைய யார் காரணம் என திமுக பாஜக இடையே மோதல் வெடித்துள்ளது. அது குறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். डीएमके एक ऐसी पार्टी है जो काम तो करती नहीं लेकिन झूठा क्रेडिट लेने के लिए आगे रहती है. ये कौन नहीं जानता कि ये लोग हमारी स्कीम पर अपने स्टीपर चपका देते हैं. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்டிய பிறகு நெல்லையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் தெரிவித்த கருத்துதான் இது. முன்னதாக நாளிதழ்களில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுத்த விளம்பரத்தில் இந்திய கொடிக்கு பதிலாக சீன கொடி இடம்பெற்றிருந்ததை குறிப்பிட்டு தனது எக்ஸ் பக்கத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிவிட்டார். அத்துடன் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் குறித்த செய்தி வெளியானதில் இருந்தே திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டும் வேலையை தொடங்கிவிட்டதாகவும் சாடியிருந்தார். இதையடுத்து 2013ஆம் ஆண்டு முதல் பல்வேறு காலகட்டங்களில் குலசேகரப்பட்டினத்தில் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் அமைக்க திமுக மேற்கொண்ட முயற்சிகள் குறித்த வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டார் தூத்துக்குடி எம்பி கனிமொழி. Party has been supporting the construction of a second space launch site in Kulashekharapattnam in Tamil Nadu. Our leader Kalangar Karunanidhi has written to the then Honorable Prime Minister in this regard on 19th August 2013. இதைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த கனிமொழி 2024-25 தமிழ்நாடு பட்ஜெட்டில் குலசேகரப்பட்டினத்தில் 2000 ஏக்கரில் புதிய விண்வெளி தொழில் மற்றும் உந்து சக்தி பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதையும் நினைவு கூர்ந்தார். அந்த திட்டத்திற்கு நிலத்தை சீக்கிரமா வழங்கணும்னு தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் தான் அதை துரிதப்படுத்தி அதற்கான இடத்தை இன்னைக்கு அந்த திட்டம் கொண்டு வருவதற்கான இடத்தை தந்திருப்பது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம இப்பொழுது பட்ஜெட்ல அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்கான தொழிற்சாலைகள் கொண்டு வருவதற்காக கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால இத்தனை முயற்சி தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திட்டம் வர வேண்டும் என்று செய்திருக்கிறது. இந்த நிலையில் குலசேகரப்பட்டினத்து மக்களை தூண்டிவிட்டு போராட்டம் நடத்தியதே திமுக தான் என பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் குற்றம் சாட்டினார். அப்ப பேசினது யூபிஏ இருந்தனால் பேசின வேற வாய். 2018 அங்கே போராட்டத்தை நடத்தி வாங்கக்கூடாதுன்னு சொன்ன வாய் வேற வாய். அதனால் இவர்கள் மாதம் மாறுகின்ற வாய், ஆட்சி இருக்கின்ற போது இல்லாத போது என்று மாறி மாறி பேசுகின்ற வாய். அது என்ன வாயின்னு நான் சொல்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் இன்றைய இணையதளங்களும் சோசியல் மீடியாவும் வலுவாக இருக்கிற காரணத்தினால் இவர்களுடைய வரிசையான சரித்திரத்தை எடுத்து பார்த்தா அப்பப்போ இவர்கள் சொன்ன அத்தனை பொய் மக்களுக்கு வெளிப்பட்டுவிடும். குலசேகரப்பட்டினத்துக்கு சொந்தம் கொண்டாடுவதற்கு திமுகவுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. ஆனால் பிரதமர் மோடிதான் பல்வேறு திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி வருவதாக திமுக அமைப்பு செயலாளர் TKS இளங்கோவன் விமர்சித்துள்ளார். இந்த இந்திரா ஆவாஸ் யோஜனாங்கிற திட்டம் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய கட்டடம் ஒன்றை திறந்து வைக்கும் பொழுது அன்றைய அமைச்சர் ஜெகஜீவன் ராம் அவர்கள் சென்னையிலே அந்த திட்டத்தை குடியிருப்புகளை திறந்து வைக்க வரும்பொழுது அதையே நாங்கள் நாடு முழுவதும் செயல்படுத்துவோம் என்று சொல்லி அங்கே டெல்லி சென்று அன்றைய பிரதமர் இந்திரா அவர்களிடம் சொல்லி அதற்கு பிறகுதான் இந்த இந்திரா ஆவாஸ் யோஜனா என்கிற திட்டமே வந்தது. அந்த திட்டத்தை இவர்கள் லேபிள் ஒட்டி PM ஆவாஸ் யோஜனா என்று மாற்றி இருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் அவர்கள் மறைத்துவிட்டு திமுக மீது பழி போடுவது என்பது வேடிக்கையாக இருக்கிறது. மக்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு விஷயத்திலேயே மோடி அவர்கள் பிரதமராக இருந்து கொண்டு பொய் சொல்கிறார் என்றால் அவருடைய பொய்களை என்ன சொல்வது? அவர் இதுவரை அவர் சொன்ன நூற்றுக்கணக்கான பொய்களில் இதுவும் ஒன்று என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். இதனிடையே குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் திட்டத்தை கொண்டு வந்தது யார் என்ற விவாதம் சமூக வலைதளங்களிலும் எழுந்துள்ளது.